ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துடும். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வீடியோ ரெகுலராக போட முடியல. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி கெஸ்ஸிங் வந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு டேட் பார்த்திங்கன்னா 1, ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா 735. ஓகேங்களா? 735. ஸோ இந்த மந்த்து பார்த்திங்கன்னா மந்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் வந்திருக்கு. குறைஞ்சது ஒரு 2-3 டேஸ் ரிசல்ட் வரணும். அப்போ தான் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு 3 டேஸ் வந்தால், ஏன்னா மந்தோடைய ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால ஒரு 3 டேஸ் ரிசல்ட் வரவும் தான் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, எந்த பேட்டர்னில் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நாள் ரிசல்ட்டை வச்சு சார்ட் அண்ட் கெஸ்ஸிங், கால்குலேட் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு சார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு இந்த வருஷத்துலேயே 3வது டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2025லேயே 3வது டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்து பார்த்திங்கன்னா சிபோர்டில் 3 டைம் இந்த ரிசல்ட்டுக்கு சிபோர்டுக்கு 2 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? திரும்பவும் 2 வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? 7 வரத்துக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ட்ரா நம்பரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 7 முடியும். ஸோ ஒரு 7 சிபோர்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் தேதி சாமுந்தி 27 ட்ரா நம்பரில் பார்த்திங்கன்னா சிபோர்டுக்கு 7 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சிபோர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி சிபோர்டுக்கு 9 வர மாதிரி இருக்குது. இது 2 தான் சிபோர்டுக்கு. உங்களுக்கு பவரில் வந்தால் நீங்கள் பவர் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 7 ஸ்ட்ராங்காக இருந்தால் அது கூட ஒரு 4, அதுக்கு பவர் 2 வச்சுக்கோங்க. 9 ஸ்ட்ராங்காக இருந்தால் அது கூட ஒரு 4 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த போர்டு ஸ்ட்ராங் வருதோ அதுக்கு பவரை வச்சும் ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ் ஆகாமல் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிபோர்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல் போர்டு 2 டிஜிட்டல் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 93 61 80 90 32. உங்களுக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். 93 61 80 90 32. ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 93 61 80 90 32. ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துடலாம். ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ 5 இல்லாமல் ஆட்டம் இருக்காது. ஓகேங்களா? 5ன்றது கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா 9. இந்த 2 நம்பருமே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எதுக்கோ ஏபிபிசிஎஸ்சிக்கு 59 95 ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது ஏபிபிசிஎஸ்சிக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் 735 ரிசல்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 இந்த இடத்துல ஏ போர்டுக்கு வரலாம். ஏன் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்மளுக்கு 3 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 00 இருக்குது. 0க்கு பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா 3 தான். அதை வச்சு பார்த்தா இந்த இடத்துல உள்ள அந்த ஏ போர்டுக்கு 3 அப்படி இல்லைன்னா 5 தான் வரணும். ஓகேங்களா? அதை வச்சு பார்த்ததில் 3 5 ஏ போர்டுக்கு. ஏபிக்கு பார்த்திங்கன்னா 37 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டேட் பண்ணி கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 37 ஏபிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டும் பார்த்துட்டோம், சி போர்டு பார்த்துட்டோம். பி போர்டு பார்த்திங்கன்னா 7 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? பி போர்டுக்கு 7 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது.
உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் பி போர்டுக்கு 7 அப்படின்னா 8 ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதோடைய பவரையும் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது ரொம்பவே கம்மி தான். 28 82 80 25 58 53 97 37. ஸோ இது அப்படி நீங்கள் ஏபிபிசி ஏசிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு வின்னிங் இருக்கும், மிஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பாக்ஸ்க்கே போட வேண்டாம், அப்படியே வச்சாலே போதும். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் நான் 3 டிஜிட்டலுமே எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3D 045 598 589 977 597. டோட்டலாக பாருங்கள். எனக்கு கிடைச்ச 2D அந்த சார்ட் கெஸ்ஸிங் இதெல்லாம் மேட்ச் பண்ணி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய எடுக்க வேண்டாம், நிறைய எடுத்து லாஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 செட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.